இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வேத ரகசியம். வசனம் 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த வசனம் அப்போஸ்தலர் பவுலால் தீமோத்தேயுக்கு எழுதப்படுகிறதுப்பாங்க. அந்த காலத்தில் தேவாலயங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய தலைவர்கள் தேவையாக இருந்தன. அப்போது தேவனுடைய மக்களை வழிநடத்த விரும்பும் ஒருவர் மொழிகளாலும் செயல்களாலும் அல்ல, ஆனால் உள்ளத்தாலும் விசுவாசத்தினாலும் சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல்ஸ் வலியுறுத்துகிறார்ப்பாங்க. அப்போது பைபிள் வேதாகமம் முழுவதும் காணப்படும் அந்த மர்மம், அந்த மிஸ்ட்ரி என்பது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாக இருக்குது இல்லையா? பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறது, கர்த்தருடனான புதுமையான உறவு, தெய்வ திட்டம், மனித ஞானத்தில் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக உண்மை. அதான் பாருங்களேன், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அது அந்த விசுவாச ரகசியம்னா எனது ஏசு கிறிஸ்துவினோட நற்செய்தி இல்லையா? அவர் எப்படி பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்குறாரு, அவருடைய அந்த உறவு கமனன்ட் இல்லையா? அவர் ஒரு ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு நம்மளை. அந்த ரத்தத்தினால் பண்ண அந்த உடன்படிக்கையில் உண்டான அந்த புதுமையான அந்த உறவு, தெய்வீக உறவு, தேவனுடைய திட்டம் மனித ஞானத்தில் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக உண்மை தான் அவருடைய ரகசியம் பாருங்க. அப்போ இந்த விசுவாசத்தின் ரகசியமாய் இருக்கிறது இந்த காரியம்தான். அப்போ உண்மையாக அந்த வெளிப்பாடு என்னதுன்னா, தேவனின் வார்த்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகளாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ரகசியம் இல்லையா? அப்போ விசுவாசத்தினால் அந்த ரகசியம், தேவ ரகசியத்தை நம்ம காத்து கொள்ளுகளாக இருக்க வேண்டும். தேவனோட வார்த்தை, தேவனின் வார்த்தை, அவருடைய கிருபை, அவருடைய சித்தம், இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனின் அன்பு வெளிப்படுகிறதா இருக்குது. பாருங்க, அதான் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம உள்ளத்தை அமைத்து கொள்ளலாம் பாருங்க. அப்போ மனசாட்சியை தூய்மையாக்குதல் என்பது தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவது. எத்தனை பேர் இந்த நாட்களில் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளுகிறோம் பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம செய்கிறது தான் கரெக்டு இல்லையா? நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, நம்ம பேசுனது தான் கரெக்டு, நம்ம யோசித்தது தான் கரெக்டு, நம்ம என்னெல்லாம் பாதையில் நடக்கிறோமோ அதுதான் கரெக்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையான அந்த தேவனின் அன்பு வெளிப்படாது நம்ம வாழ்க்கையில். நம்ம உண்மையாகவே நம்ம தவறு செய்தோம், பாவம் செய்துட்டோம், நம்ம குற்றத்தை நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது தான் தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கிறோம் என்பது அர்த்தம் பாருங்க. அப்போ தான் அந்த தேவனின் அன்பு வெளிப்படும் நம்ம மேலே இல்லையா? பாருங்க, தேவனை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியம் தேவனுக்கு தெரியும் இல்லையா? அவர் மறைமுகமாக அவர் சொன்னார், இங்குள்ள இருக்க ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு. பாருங்கள், பேதுரு பார்த்திங்கன்னா, நான் உங்களை என்ன காரணத்தினா உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவர் சொன்னார் பாருங்கள், மூன்று வாட்டி சேவல் கூறு முன்னே நீ என்னை மறுதளிப்பேன்னு சொன்னார். பாருங்கள், உண்மையாக பாருங்களேன், அவர் எவ்வளோ ஒரு அன்பு வைத்திருக்கார் பாருங்களேன். நம்ம கூட நண்பராக இருக்கிறவன் எதிரியாக மாறும் பொழுது அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அமைதியாக இருப்போமா? நம்ம அதை சொல்லுவோமா, நீ இப்படிலாம் செய்வ, ஆனால் நான் அமைதியாக இருப்பேன், உன்னை நேசிப்பேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இது இயேசு கிறிஸ்து பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாய் அந்த பேதுருவை என்ன பண்ணுறாரு, அவன் மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிடறாரு இல்லையா? அப்போ தேவன்கிட்ட அவருக்கு தெரியுது அவன் தன்னுடைய நண்பர் கூட எதிரியாக மாறுகிறான். அது யாருன்னா, நண்பன் நல்லவதான், அவனுக்குள்ளாக கிரியை செய்கிற அந்த பிசாசு தான் பொல்லாத காரியங்களை செய்ய வைக்கிறான். அதனால தான் தேவன் பாவமாக இருக்கிறவர மனிதனை கூட நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இது என்னோட பிள்ளை, என்னோட மகா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதுதான் தேவனின் அன்பு. ஆனால் நம்ம மனிதர்களாக இருக்கிறவர்கள் அந்த அன்பு நம்மளுக்கு இல்லை பாருங்க. அப்போ அந்த அன்பு நம்மளுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம், அந்த கிருபை எல்லாவற்றையும் நம்ம உணர்ந்து விசுவாசிக்கிறவர்களாய் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது அந்த பிரதிபலிப்பு மூலியமாக தான் தேவனின் அன்பு நம்மக்கிட்ட வெளிப்படுகிறதா இருக்கிறது.
அப்போ நம்ம மனசாட்சியை தூய்மையாக்கணும்னா நம்ம தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். பாருங்கள், இன்றைக்கு இந்த கால வேளையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் இல்லையா? நம்ம மனசாட்சியை நம்ம எப்படி தூய்மையாக்குதல்னா, உண்மையாகவே சுத்த மனசாட்சியை நம்ம எப்படி காத்துக்கொள்ளுகளாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம தவறுகளை திரும்பி மனம் திருந்தி தேவன்கிட்ட நம்ம உள்ளத்தை என்ன பண்ணும், திறந்து கொடுத்து, ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் தவறுகளை நான் ஒப்புக்கொண்டேன்ப்பா, நான் மனம் திரும்புகிறேன் சுரவாகும் பொழுது கண்டிப்பாக தேவனின் அன்பு நம்ம மேலே வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் தேவனின் வார்த்தையை கொண்டு நம்ம உள்ளத்தை புதுப்பிக்கலாம். பாங்க, குற்ற உணர்வின்றி கிருபையின் வெளிப்பாட்டில் நிரம்பி வாழ்வோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனை, என் இருதயத்தை சுத்தமாக்கி உம் வார்த்தையின் வெளிப்பாட்டால் நிரப்பி விசுவாசத்தில் உறுதியாகவும் உண்மையோடும் வாழ கிருபை தாரும். விசுவாசத்தோடும் வெளிப்பாடோடும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனின் அன்பு வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.